இவர் ஊரு மலேசியாவோ இல்ல சிங்கப்பூரோ கிடையாது. பக்கா சென்னைக்காரர். மலேசியா போய் செட்டில் ஆனாமன்னு. இருங்க பாய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவர் மலேசியா பக்கமே போனது கிடையாது, பாஸ்போர்ட் கூட கிடையாதான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பரசுவும் பிரவுன் மணியும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்வீட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு வந்து கேக்குறாரு பரசு. பிரவுன் மணி வந்து எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பரசு சொல்றாரு, என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு, ஆனா என்ன கடைசியில தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரவுன் மணி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பரசு சொல்றாரு, நான் தான் சொன்னனே சம்பந்தி, என் ஃப்ரெண்டோட குடும்பம் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்கன்னு. அதுக்கு பிரவுன் மணி கேக்குறாரு, இன்னும் இருக்காங்களா இல்ல கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பரசு சொல்றாரு, அவங்க இப்பதான் குடும்பத்தோட கிளம்புனாங்க, ஆனா ஒரு பையனும் மருமகளும் இங்கதான் இருக்காங்க. சம்பந்தி, இன்னைக்கு நம்ம மண்டபத்துல 2 திருட்டு கேசுங்க வந்துருச்சு. வந்து பொண்ணு நகையெல்லாம் திருடிட்டு போக பார்த்தாங்க. நல்ல வேலை என் ஃப்ரெண்டோட பையனும் மருமகளும் சேர்த்து அந்த ஜோடியை புடிச்சு அடிச்சு நகைய வாங்கிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு தான் கையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரவுன் மணி கேக்குறாரு, என்ன பெரிய அடிபட்டுருச்சா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சின்ன அடிதான், அதுதான் அவங்க வீட்டுக்கு கிளம்ப போறாங்க, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பலான்னு தான் எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ பிரவுன் மணி சொல்றாரு, இவ்ளோ பெரிய நல்ல காரியத்தை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வெறும் ஸ்வீட் பாக்ஸ் மட்டுமா கொடுக்கறது, அவங்கள கௌரவப்படுத்தணும், அவங்கள நான் பார்க்கணும், அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. போற வழியில மேலத்தளத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப முத்துவும் மீனாவும் காட்டுறாங்க. முத்து சொல்றாரு, ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு மீனா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேக்குறாரு. மீனா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலத்தளத்தோட சத்தம் வருதே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா பிரவுன் மணியும் பாத்துட்டாங்க. கரெக்டா பரசு வந்து, முத்து இதுதான் மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பிரவுன் மணி பாக்குறாரு முத்துவும் மீனாவையும். அவரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. முத்துவும் மீனாவும் ஷாக் போஸ்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க, இவர் எப்படி வந்து கார்ல இறங்குனாருன்னு. அப்புறம் பாட்டி ஊர்ல வந்து காய்கறி வெட்டினது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரோஹிணியோட அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்போ முத்து வந்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு பிரவுன் மணியை பார்த்து. பரசு அங்கிள் எல்லாத்தையும் சொல்றாரு முத்து கிட்ட. முத்து, இவரு 20 வருஷமா கறிக்கடை வச்சு நடத்துறாரு, மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாமே இவருதான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாரு, சமையலும் சூப்பரா பண்றாரு, இவரோட கறிக்கடை தான் ரொம்ப ஃபேமஸ் அங்க, இவரோட முழு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. பிரவுன் மணின்னு சொல்றாரு. அதுக்கு பரசு அங்கிள் வந்து திருப்பி முத்து கிட்ட சொல்றாரு, பிரவுன் மணி கடையை விட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்டாராம், உங்க வீட்டுல எல்லாரும் வெளியே போனா கூட இவர் போகவே மாட்டாராம், சென்னையை விட்டு வெளியே போனதே இல்லை. இப்ப முத்து சொல்றாரு, அதுக்கு என்ன மாமா, நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எப்படி நீங்க முக்கியமான காரணமோ அதே மாதிரிதான்ப்பா இவரும், ரொம்ப தங்கமான மனுஷன்பா அப்படி சொன்னதும் மீனா ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப பரசு சொல்றாரு, உங்களை கௌரவப்படுத்தணும்ன்றதுக்காக தான் கையில மாலையோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, எங்களுக்கு எதுக்கு மாமா இதெல்லாம், அவருதான் தங்கமான மனுஷனாச்சு, இனிமே மாலை மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டியது ஐயாவத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்து பிரவுன் மணிக்கு 2 மாலையும் போட்டு விட்டுடுறாரு. முத்து சொல்றாரு, நீங்க சொன்னது சரிதான் மாமா, ஐயா ரொம்ப தங்கமானவரு, எதிர்பாராத பல விஷயத்த பண்ணிருக்காரு, இவருக்கு இங்க வச்சு மரியாதை பண்ணா பத்தாது, ஸ்பெஷலா ஐயாவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனாவும், ஆமாங்க ரொம்ப பெரிய மனுஷனாச்சே, பெருசா ஏதா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து அதுக்கு பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து அப்படியே கட் பண்றாங்க, வீட்டுல காட்டுறாங்க. அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட சொல்றாரு, ஒரு வழியா பரசு பொண்ணு கல்யாணம் சிறப்பா நடந்துச்சு, மாப்பிள்ளை வீடும் நல்லவங்களா தெரியறாங்க. அதுக்கு விஜயா உடனே, ஒன்னும் பெரிய வசதியா இருக்கிற குடும்பம் மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து, பணமா முக்கியம், நல்ல குணம் இருக்கவங்களா இருக்காங்கல்ல. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இருந்தாலும் வசதியா இருந்த குடும்பமா இருந்தாதான் பெருமையா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல பாருங்க, சுத்தி ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ரோஹிணிய சொல்லவே வேண்டாம், மலேசியால அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, 2 சம்பந்தமும் நல்ல வசதியான இடம், இது நமக்கு பெருமை தானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை, உனக்கு பெருமைன்னு சொல்லு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, நீங்க என்ன ஒத்துக்குவா போறீங்க, நான் தானே பெரிய இடத்துல இருந்து கொண்டு வந்தேன், நீங்க பூ கட்டுறவள தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அண்ணாமலை அதுக்கு, ஆரம்பிச்சிட்டியா, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, நான் கூட்டிட்டு வந்த ரோஹிணி பக்கத்துல அவளால நிக்க கூட முடியாது, என்ன அவளோட அப்பா சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு, அதனால சொத்தெல்லாம் மாட்டிக்கிச்சு, அந்த கேஸ் முடியட்டும், மொத்த சொத்து ரோஹிணிக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் வராங்க. அண்ணாமலை கேக்குறாரு, வா முத்து, கல்யாணம் எல்லாம் சிறப்பா நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சுப்பா, இன்னும் வீட்டுல சடங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏன் அதுக்கும் போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதுக்கு முத்து வந்து, இல்லப்பா நம்ம வீட்லயே
வீட்லயே சில சடங்கு எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, அதனாலதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டே மனோஜ் பார்லர் அம்மா வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரவி ஸ்ருதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா வந்து அவங்க தான் ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முத்து வந்து ச்சே ஒரு நல்ல சீனை மிஸ் பண்ணிட்டாங்களே, சரி அவங்களுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. மனோஜ் வராரு. டே நானே ரெஸ்ட் எடுத்துட்டு ஷோரூம் போலான்னு இருந்தேன், எதுக்குடா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஜயா வந்து அவனுக்கு பொழப்பு இல்லாம கூப்பிடுவா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை சொல்றாரு அவன் தான் ஏதோ பேசணும்னு சொல்றான்ல கேப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முத்து வந்து கதை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நரி கதை. நரி நல்லா வேஷம் போடு, ஒரு நாள் மாட்டிடும் அப்படின்னு பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இருந்த ரோஹிணி வந்து மீனா என்னாச்சு உங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு கூப்பிட்டு என்னமோ நரி வேஷம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இவருக்கு வேற வேலையே இல்லையா? அதுக்கு மீனா வந்து அவர் அர்த்தம் இல்லாம எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருங்க, இன்னைக்கு ஒருத்தங்க சாயம் கலைஞ்சிருக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா உடனே என்ன ரெண்டு பேரும் உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலை முத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப முத்து சொல்றாரு நான் சொன்னலப்பா நம்ம வீட்டுல ஒரு சடங்கு இருக்குன்னு, இன்னைக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஆளு வந்திருக்காரு. மனோஜ் உடனே யாருக்கு என்ன சடங்கு அப்படின்னு கேக்குறாரு. முத்து உடனே அது நடக்கும்போது உனக்கே தெரியும். அதுக்கு ரோஹிணி வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்து செக் பண்ணுங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அப்ப முத்து வந்து ஹாஸ்பிட்டல் தானே போயிடலாம் பார்லர்மா, சம்பவம் முடிவுல யாரு போறாங்கன்றது தெரிஞ்சிடும், விஷயத்த சொல்றா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதுக்கு முத்து வந்து நான் சொல்றதை விட அந்த விருந்தாளியே சொன்னாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. பார்த்தா பிரவுன் மணி அந்த 2 மாலையோடய வராரு. அவரை பார்த்தது ரோஹிணி செம்ம ஷாக் ஆகுறாங்க. இன்வாய்ஸ்ல என்ன இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. விஜயும் மனோஜும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. விஜயா வாங்க சம்பந்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனோஜ் வந்து ரோஹிணி அங்கிள் வராருன்னு நீ சொல்லவே இல்ல. ரோஹிணி வந்து அது வந்து அப்படின்னு மலுப்புறாங்க. திருப்பி மனோஜ் வந்து அன்னைக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அங்கிள் கிட்ட பணம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தோமே அதுக்காக தானே பேசிட்டியா? உடனே விஜயா வாங்க சம்மந்தி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிரவுன் மணியும் போய் உட்கார்றாரு. இப்ப விஜயா கேக்குறாங்க சம்மந்தி மலேசியா போறேன்னு சொல்லிட்டு போனீங்களே எப்ப வந்தீங்க? இதெல்லாம் என்ன மாலை உங்களுக்கு விசேஷமா? பிரவுன் மணி எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. முத்து இப்போ விசேஷத்துலதான் இருந்தாரு, நான் தான் மாலை போட்டு இப்ப கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் வந்து ரோஹிணி உங்ககிட்ட பேசிட்டாளா? பணம் கொடுக்கதான் வந்திருக்கீங்களா? இப்படி சர்ப்ரைஸா வருவீங்கன்னு நான் நினைக்கல. ரோஹிணி உனக்கு அங்கிள் வர்றது முன்னாடியே தெரியுமா? ரோஹிணி வந்து இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் வந்து பாரு உன்கிட்டயே சொல்லலையா? விஜயா கேக்குறாங்க. சமந்தி பாவம் ரோஹிணியோட அப்பா தான் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு, அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நீங்க தான் இருக்கீங்க, அடிக்கடியே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா அந்த மலேசியால நடந்த கேஸ் என்னாச்சு, அது முடிஞ்சிருச்சுங்களா? எல்லாமே ரோஹிணி பேருக்கு வந்துரும்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ பிரவுன் மணி வந்து அது அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணி உடனே டாபிக் மாத்துறாங்க. என்ன அங்கிள் நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்ல, எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. ஆமா நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து வந்து நாங்க தான் பார்லரமா கூட்டிட்டு வந்தோம், முக்கியமான இடத்துல மாமாவை பார்த்தோம், அதான் உடனே கூட்டிட்டு வந்துட்டோம். ரோஹிணி மைண்ட் வாய்ஸ்ல ஓ வழியில எங்கேயோ பார்த்து கையோட கூட்டிட்டு வந்திருக்கான், எப்படியாவது சமாளிச்சிடணும். ரோஹிணி சொல்றாங்க முத்து அவரு பிசினஸ் விஷயமா வந்திருப்பாரு, இங்க வரணும்னா அவரே வரமாட்டாரா? நீங்க ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? அங்கிள் சாரி அங்கிள், முத்து எப்பயுமே இப்படிதான், அவருக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ரோஹிணி அவருக்கு எந்த விஷயத்தை எந்த நேரத்துல எப்படி செய்யணும்ன்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னா 2 பேரும் கேட்கவே மாட்டீங்களா? அங்கிள் ஏதாவது முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்களா? உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களா? வந்து பார்லரமா நீ இவரை அங்கிளே அங்கிள்னு கூப்பிட வரதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இவர் உண்மையிலேயே யாரோட அங்கிள்? அப்பா இவர் யாருக்கு மாமான்னு தெரியுமாப்பா? அரசு மாமாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா அந்த மாப்பிள்ள இருக்காருல்லப்பா, இந்த மாப்பிள்ளையோட தாய் மாமா, நம்ம பரசு மாமாவோட சம்மந்தி. விஜயா உடனே என்னங்க இவன் உளறிட்டு இருக்கான், நம்ம ரோஹிணியோட மாமாவை யாரோ ஒருத்தவங்களோட மாமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஈனா உடனே அத்தை அவர் உளரெல்லாம் இல்ல, அவர் உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. ரோஹிணி முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. முத்து கேக்குறாரு உங்களுக்கு யாருக்குமே புரியலையா? கடைசி நிமிஷத்துலதான் நாங்க இவரை பார்த்தோம், அதுதான் உடனே கூட்டிட்டு வந்தோம். இப்ப அண்ணாமலை கேக்குறாரு அப்ப ரோஹிணியோட மாமா தான் பரசுவோட மாப்பிள்ளையோட மாமாவா? அப்ப இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேக்குறாரு. முத்து உடனே இதனாலதான்ப்பா நம்ம ஈஸியா ஏமாந்து போயிடுறோம். ரோஹிணி பயத்துல அங்கிள் இவர் என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு, அதுவும் உங்களை போய் இப்படி சொல்றாரு. விஜயா வந்து தானே இவரு வந்து ரோஹிணியோட மாமா, மலேசியால இருந்து வந்திருக்காரு, என்னமா ரோஹிணி இவங்க உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி முழிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ரோஹிணியோட குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், அவங்க ஃபேமிலி எங்க பரசு ஃபேமிலி எங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா வந்து சம்மந்தி உங்களை ஏதோ தப்பா நினைச்சிட்டானா இவன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி உடனே அப்படிதான் ஆண்டி இருக்கும், இவருக்கு ஏதாச்சும் சரியா புரிஞ்சுக்க தெரியுதா? எல்லாத்தையுமே குதர்க்கமா தான் பாக்க தெரியும், அங்கிள் ஏதாவது தொல்லை பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு, இது அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, என்ன மனோஜ் இது அப்படின்னு கேக்குறாங்க. அங்கிள் நீங்க எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியது தானே, இங்க
எங்க ரூம் போட்டிருக்கீங்களா? சரி நம்ம அங்க போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க பாக்குறாங்க. முத்து உடனே வந்து தடுத்து அவரை உட்கார வைக்கிறாரு. முத்து சொல்றாரு, அவரால மலேசியா மாமா கேரக்டருக்குள்ள டக்குன்னு போக முடிய மாட்டேங்குது மாமா அப்படின்னு கேக்குறாரு. முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவரோட ஊரு மலேசியாவோ சிங்கப்பூரோ கிடையாது, சென்னைக்காரரு. மனோஜ் உடனே அவர் இங்க இருந்துதான் அங்க போய் செட்டில் ஆனாரு அப்படின்னு சொல்றாரு. முத்து உடனே இருங்க பாய், அவர் மலேசியாவே போனது கிடையாது, அவர்கிட்ட பாஸ்போர்ட் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணி பதறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம. என்ன சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயா சொல்றாங்க, இவன் என்னமோ குடிச்சிட்டு வளர்றாங்க. அன்னைக்கு பரசு என்ன சொன்னாரு, மாப்பிளோட தாய் மாமா கறிக்கடை வச்சிருக்காருன்னு சொன்னாரு. இப்ப மீனா, மாமா அந்த கறிக்கடை வச்சிருக்கவரே இவருதான். மனோஜ் வந்து கேக்குறாரு, என்ன நீங்க 2 பேரும் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? அதுக்கு முத்து சொல்றாரு, லூசு அது நாங்க இல்லடா, நீதான் இத்தனை நாளா லூசா இருந்திருக்க, உன்னை லூசாக்கி வச்சிருக்கிறதே பார்லரமா தான். ரோஹிணி பயந்து ஷாக்ல இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட நிறுத்துறாங்க. நாளையில காட்டுறாங்க, அது அதோட மாசா இருக்கு. பொன்மணி வந்து ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பொய் அது என்னைக்குமே நிலைக்காதுமா, என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வந்துதான் ஆகணும். அடுத்தது விஜயா செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆன்டி ஆன்டின்னு சொல்லி என் நெத்தியில பட்டை அடிச்சிட்டல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிய புடிச்சு இழுக்கிறாங்க. மனோஜ் பாத்துட்டே தான் இருக்காரு, ஆனா எதுவுமே சொல்லல. முடிய புடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. இது நிஜமாவே நடக்குதா இல்ல இதுவும் கனவா? இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.